عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சில காலங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த காலங்களை இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு சில நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கின்றான், மற்றொரு மனிதனுக்கு சில நேரத்தில் கஷ்டத்தை கொடுக்கின்றான். இன்னும் சில நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கின்றான், சில நேரத்தில் துன்பத்தை கொடுக்கின்றான். அதே போன்று ஒரு மனிதனுக்கு வறுமையும் கொடுக்கின்றான். அந்த வறுமை அவனை வாட்டி எடுக்கின்றது. ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துவிட்டால் என்ன நினைக்கின்றான்? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னவென்று இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் என்று தெரியாமல் இனிமேல் நாம் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படணும் என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கின்றான். அதே வறுமையிலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் அதனே சிந்தனை செய்து அவனுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து விடுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கலாமிலே பேசும் பொழுது அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை பயமுறுத்துகின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வறுமை என்ற நிலை ஒவ்வொரு மனிதரும் அடைவார்கள். அவர்கள் அந்த நிலையை அடையும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் ஸஅத் பின் ரலியல்லாஹு அவர்கள் வறுமையிலிருந்து மரணமடைகிறார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தமாக தெரிவிக்கின்றார்கள். இன்னும் சிலருக்கு வறுமை வந்ததன் காரணமாக வறுமை வந்துவிட்டால் தன்னுடைய பிள்ளையை கொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி கூறுகின்றான்: லா தக்துலு அவுலாதுக்கும் கஷ்யத்தின் இம்லாக், நீங்கள் வறுமையின் காரணத்தின்மாக உங்கள் பிள்ளைகளை கொல்லாதீர்கள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக தன்னுடைய கருவை கலைக்கின்றார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், எனக்கு உடுத்துவதற்கு ஆடையோ, உண்பதற்கு உணவோ, உறங்குவதற்கு இடமோ கிடையாது, நான் எதற்காக வேண்டி பிள்ளை பெருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள்.
அல்லாஹ் தஆலா பார்த்து கேட்கிறான், அந்த உண்ணும் உணவையும் அந்த தங்கும் இடத்தையும் அந்த உடுத்தும் ஆடையும் உட்பட உங்களுக்கு வழங்கிய எவனோ அந்த அல்லாஹ் அதன் மேல் பொறுப்புள்ளவன். உங்களுக்கு எதற்கு கவலை, எதற்காக சொல்கிறீர்கள் என்று இன்றைக்கு பார்த்தால் தன்னுடைய பிள்ளையை தானும் வறுமையிலே இருந்து வாழ்ந்து பிள்ளைகளையும் வறுமையில் விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்றேன், நான் அந்த செல்வத்தை முழுவதும் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூடாது என்றார்கள். பிறகு அவர் திரும்பி மீண்டும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அவருக்கு 3/2 பங்கை கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடா என்றார்கள். திரும்பி மீண்டும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் 1/3 பகுதியை கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவே அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தக்கூடிய ஏழைகளாக விட்டு விடுவதை விட பணக்காரர்களாக விட்டு விடுவதே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வறுமையை கண்டு உங்களுடைய பிள்ளைகளை வறுமையில் விட்டு செல்லாதீர்கள் என்று கூறினார்கள். வறுமை நீங்குவதற்கு நாம் எந்தெந்த வழியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகிறதா, அவன் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். இறைவனை தவிர வேறு யாராலும் அந்த துன்பத்தை நீக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், துன்பம் என்பது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் வருகிறது. அப்படி என்றால் நாம் யாரிடத்தில் முதலில் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான். நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து அவனிடத்தில் வறுமையை நீக்கி என்று பிரார்த்தனை புரிந்தால் அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பான். உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆனி, அழைப்பாளர்கள் என்னை அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் தன்னுடைய கலாமிலே சொல்கின்றான். நாம் வறுமை வந்துவிட்டால் நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. நாம் கடினமாக உழைக்க வேண்டும். ஏன்? இந்த உலக மக்களுக்காக நேர்வழி காட்ட அத்துணை நபிமார்களும் உழைத்துள்ளார்கள். வறுமை நம்மை விட்டு நீங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் சஅத் பின் ரபியாவும் இருக்கின்றார்கள். அப்போ சஅத் பின் ரபியா அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை வீட்டை அழைத்து செல்கிறார்கள். சென்ற பிறகு சஅத் பின் ரபியா அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிடம் கேட்கிறார்கள், உனக்கு என்னுடைய சொத்தை தரட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார்கள், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மதீனாவில் இருக்கும் ஒரு கடைவீதியை காட்டு என்று சொல்கிறார்கள். அதற்கு சஅத் பின் ரபியாவும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபையும் கூட்டிட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். அந்த கடைக்கு விட்டு சென்ற பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு பாலாடையும் வெண்ணையும் வைத்து ஒரு தொழில் தொடங்குகிறார்கள். அவர்கள் தொழில் தொடங்கி மிகப்பெரிய அவருடைய ஒட்டகம் எங்கே இருந்திருக்கும்னு சொன்னால் மதீனாவிலிருந்து சாம் வரைக்கும் இருக்கும். அந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்த அவருக்கு இதுக்கு முன்னாடி அவருக்கு வறுமையாக இருந்தார். அவர் இதனால் முயற்சி செய்தால் அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுத்தான். ஆஹா, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வறுமையின் காரணமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.